காலநிலை மாற்றம் இந்த மாநாடு எவ்வளவு முக்கியமானதா இருக்குது? இன்னும் அரசாங்கம் எதெல்லாம் கவனிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த கிளைமேட் சம்மிட் 3.0 என்னை பொறுத்த வரைக்கும் இது மிக முக்கியமான ஒரு சம்மிட். இது தமிழ்நாடு அரசு நடத்துறது சரியான காலகட்டத்தில் நடத்துகிறாங்க. இதுக்கு ஒரு நல்ல பப்ளிசிட்டி கொடுத்து வேற பண்ணியிருக்கிறாங்க. என்ன நான் பார்க்கும்போது நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கிறாங்க. அது ரொம்ப எனக்கு சந்தோஷமான விஷயம் அது. ஆனால் இந்த கிளைமேட் சம்மிட் இதை தமிழக அரசு இன்னும் முன்னெடுத்து கொண்டு போகணும். இந்த சம்மிட்டோட முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதோட ஃபாலோ அப் ஆக்ஷன் அப்படின்னு என்னென்ன அப்படிங்கிறத அவங்க பார்க்கணும். முதலமைச்சர் இங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் சூழல் மன்றம், சூழல் மையங்கள் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் அந்த சூழல் மையத்தில் என்ன பண்ண போகிறாங்க? வெறும் மரம் நடுறதா? அது மட்டும் ஒரு மரம் நட்டுட்டா சூழல் மையம் அப்படி இல்லை. அந்த மரம் எதுக்கு நடுறாங்க? தண்ணீர் சேமிப்புன்னு சொல்கிறீங்களே சார், தண்ணீர் சேமிப்புன்னா என்ன? சரி, நமக்கு கிளைமேட் சேஞ்சுன்னா என்ன? இந்த மாதிரி ஒரு முக்கியமான சின்ன சின்ன விஷயங்கள், காலநிலை மாற்றம்னு சொன்ன போறாது. காலநிலை மாற்றம்னா என்னன்னு சின்ன பசங்களுக்கு தெரியணும். இந்த மாதிரி ஒரு கிளைமேட் லிட்ரஸி ப்ரோக்ராமை கொண்டு போகணும். ஸோ அது இன்னைக்கு பெரிய அளவில் கொண்டு போகணும். இன்ஃபேக்ட் பர்சனலாக நான் நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்கிறேன், சென்டர்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறேன். பட் இது மாதிரி எல்லாரும் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்பொழுது தான் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும். ஏன் அது சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, வருங்காலங்களில் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குல்ல, அதை எல்லாரையும் பாதிக்கும். நம்ம நினைக்கிறோம் 24 மணி நேரத்தில் ஒரு 200 மில்லிமீட்டர் மழைன்னு. அந்த 24 மணி நேரத்தில் 200 மில்லிமீட்டர் மழை பெய்யும்போது மோஸ்ட் வல்லரபிள் செக்ஷன்ஸ் ஆஃப் தி பாப்புலேஷன், ரொம்ப ஏழை மக்கள், அவங்க சேர்த்து வச்சிருக்கிற சொத்து, ஒரு டிவியோ இதுவோ ஒரு படுக்கையோ இல்லை, அதெல்லாம் அடிச்சுட்டு போயிடும். என்ன பண்ண போகிறாங்க அவங்க? இது எவ்வளோ ஒரு பாதிப்பு உருவாக்கும். ஸோ அதுதான். ஸோ அந்த லாஸ் அண்ட் டேமேஜ்னு சொல்லுவோம். அந்த லாஸ் அண்ட் டேமேஜ் டியூ டு கிளைமேட் சேஞ்ச் இஸ் கோயிங் டு பிகம் irreversible. ரொம்ப அதிகமாக போய்கிட்டே இருக்கும். அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது ஏழைகள். ஸோ அந்த ரிஸ்க்ஸ் அண்ட் வல்லரபிலிட்டி யாருக்கு அதிகமாக போகுதுன்னா, அந்த போர்ஸ் அண்ட் போர் பீப்புள் அண்ட் போரஸ்ட் ஆஃப் தி போர், அவங்கள எப்படி நம்ம பாதுகாக்க போகிறோம்? இதுக்கு நம்ம விழிப்புணர்வு கொடுக்கறது மட்டும் அது அவங்களுடைய ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் அவங்களுக்கு கொண்டு போகணும். அவங்களுடைய ஹேபிடேஷன் என்ன, எங்கே தங்குறாங்க, அவங்களுடைய வாழ்விடம் என்ன மாதிரி வாழ்விடம், அதுக்கு என்ன இவங்களால் பாதுகாக்க முடியுமா, இப்படி இதோட கூட ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லேயும் காலேஜஸ்லேயும் இருக்கிற ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் அவங்கள நம்ம ட்ரீட் பண்ணணும். அவங்கள சரியாக போய் அவங்களுக்கு இந்த விழிப்புணர்வு கொடுக்கணும். நிறைய காலேஜ் டீச்சர்ஸ், யூனிவர்சிட்டி டீச்சர்ஸு, ஸ்கூல் டீச்சர்ஸு அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லை. இதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு ஒரு இன்வால்வ்மெண்ட்டோட கொடுக்கும் பொழுது அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கொண்டு போகணும். ஸோ இது ஒரு பக்கம் பண்ணாலும் அரசாங்கம் இன்னொரு பக்கத்தில் என்ன பண்ணணும்னா, தண்ணீர் சேமிப்பு எப்படி பண்ணுறது? இப்போ நம்ம சொல்கிறோம், சரி 24 மணி நேரத்தில் 200 மில்லிமீட்டர் மழை பெய்யுது, அப்படி கடந்து போயிடலாமா? வேண்டாம். அப்போ அங்கே அந்த இடத்துல தண்ணீரை எப்படி சேமிக்கிறது? அந்த வாட்டர் சேவிங் ஸ்ட்ராட்டஜிஸ், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி, அதுக்கு தான் அவங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி இடத்துல பெரிய பெரிய மழை பெய்கிற பகுதிகள், அந்த டேம்ஸில் தண்ணி சேர்ற சமயத்தில் அந்த டேமுக்கு மேலேயே தண்ணி எங்கெல்லாம் கொண்டு போக முடியும், டைவர்ஷன், எங்கெல்லாம் டைவர்ஷன், குட்டி குட்டி கால்வாய்கள் கொண்டு போயிட்டு அந்தந்த ஏரி, குளங்கள், குட்டைகள், வேற வேற ஓடைகள், அங்கெல்லாம் தண்ணியை டைவர்ட் பண்ணி நிலத்தடி நீரை பெருக்கிறது எங்கே பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணணும். எனக்கு உண்மையில ஒரு வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிகமான நிலத்தடி நீரை உறிஞ்சுகிற நாடு இந்தியாவிலேயே, உலகத்திலேயே இந்தியா தான். அதிகமான நிலத்தடி நீரை உறிஞ்சுகின்ற நாடு உலகத்திலே இந்தியா தான். நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு போயிடுது நம்ம உறிஞ்சுகின்ற தண்ணி. அதே சமயத்தில் பெரிய வெள்ளம் 90-95% சர்ஃபேஸ் ரன் ஆஃப் கடலுக்கு போகுது. அந்த ஒரு தண்ணீரை நம்மளால ஏன் சேர்க்க முடியல? அது முக்கியமான ஸ்ட்ராட்டஜி டு ரீசார்ஜ் கிரவுண்ட் வாட்டர். எந்த அளவுக்கு ரீசார்ஜ் பண்ண முடியுமோ, எத்தனை ஒரு லட்சக்கணக்கான போர்வெல்ஸ் இன்னைக்கு இப்போ போயிடுச்சு. அந்த போர்வெல்லை ஃபுல்லாக இன்னைக்கு ரீசார்ஜ் ஸ்ட்ரக்சராக கன்வெர்ட் பண்ணணும். அப்படி வெள்ள நீரை ஃபுல்லாக அதில் கொண்டு போகணும். இப்போ நிலத்தடி நீரை பெருக்க முடியும், வெள்ளத்தில் நம்ம பாதிப்பு கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இந்த வெள்ள நீரை நீங்கள் தடுக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு வெள்ள நீரை நீங்கள் சேமிக்கிறீங்களோ, அதனுடைய பை ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா வறட்சியிலேருந்து நம்மளால் தப்பிக்க முடியும். கிளைமேட் ரெசிலியன்ஸ் நம்ம சொல்கிறோமில்ல, அதுலேருந்து தப்பிக்க முடியும். ஃப்ளட் ரெசிலியன்ஸ் தப்பிக்க முடியும். ஸோ ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது தண்ணீர் சேமிப்பு.
எப்படிலாம் சேமிக்க முடியுமோ ரொம்ப ஆழமாக சிந்திங்க. இப்போது சைனாவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 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 50 மீட்டருக்கு 50 மீட்டர் ஒரு நிலம் இருந்ததுன்னா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அதில் வந்து எவ்வளோ போர், எந்த அளவுக்கு ஆழமாக போனோம் போயிட்டு தண்ணி ஃபுல்லாக அதில் உள்ளே விட்டுருவான். எங்கெல்லாம் நம்ம ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து அவன் என்ன பண்ணுறான், வெட்லேண்டாக கன்வெர்ட் பண்ணுறான். அது பேர் ஸ்பாஞ்ச் பார்க்குன்னு பேர். அது ஸ்பாஞ்ச் பார்க்காக பண்ணுறான். நம்ம அதெல்லாம் பண்ணுறது இல்லையே. சென்னை எடுத்துக்கோங்க, எத்தனை பார்க் இருக்குது, எத்தனை ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது, எவ்வளோ இடம் இருக்குது, எத்தனை பிளே கிரவுண்ட் இருக்குது. அதெல்லாம் டெம்பரரி ஹோல்டிங் பாண்டா பண்ணுங்க. மழை பெய்யும் போது தண்ணி ஃபுல்லாக அதில் விடுங்க, ரீசார்ஜ் பண்ணுங்க. அந்த தண்ணியெல்லாம் வெட்டியாக ரோடு விடுறீங்க இல்லை? நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஈவன் கவர்மெண்ட் ஆஃபீஸ், பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பம்ப் பண்ணி ரோடு விடுவாங்க. உடனே கார்பரேஷன் அங்கேருந்து வரும், அவங்க பம்ப் பண்ணி வேற எங்க கொண்டு போவாங்க. இது என்னது இது? ஸோ இந்த மாதிரி அப்ரோச் நமக்கு இருக்கக்கூடாது. இதெல்லாம் மாறணும். இதுதான் நான் சொல்கிறேன், இந்த 3.0 கிளைமேட் சம்மிட்டுக்கு ஃபாலோ அப் இதெல்லாம் தான் இருக்கணும். ஒவ்வொரு ட்ராப் ஆஃப் வாட்டர் நம்ம கன்சர்வ் பண்ணணும். அதுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி? இனிமேல் நியூ நார்மல் என்ன? குறுகிய காலத்தில் அதிக மழை, அதுக்கு தகுந்தாமல் நீங்கள் மாற்றி அமைச்சுக்கோங்க. அதிகமான வெப்பம் வரும், அந்த வெப்பத்தை எப்படி சமாளிக்கிறது அது மாற்றி அமைச்சுக்கோங்க. இதுதான் நம்ம செய்ய வேண்டியது.